சனிக்கிழமை பெருமாளுக்குரியதுன்னு நம்ம சிறு பிள்ளையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது. இதனுடைய தாத்பரியம் மீன்ஸ் நோக்கம் என்ன அப்படின்னா, இதில் சனியுமே சம்மந்தப்படுறாரு. சனிக்குரிய தானியம் எள்ளு. அந்த எள்ளு பெருமாளினுடைய வியர்வை துளியிலிருந்து வந்தது. அப்போ டே டு டே கர்மாவை கொடுக்குறவர் சனி. அதில் இருக்க நாம் செய்த பாவங்கள், அதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணிக்கிறது, தெரியாமல் செய்த பாவங்களுக்கு அது முன்முன் ஜென்மாவினால் வந்த அரியர்ஸ் எல்லாம் கூட நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாதம் சிக்கனை பிடிக்கிறது. இதுக்குள்ளே பாருங்கள், நம்மளோட பித்திருக்களுமே இதில் வர்றாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் நமக்கு தெரிஞ்ச அத்தனை பித்திருக்களுமே நம்ம கூட பிரியமாக இருந்தவங்க அத்தனை பேருமே இந்த மகாலயபட்ச நாள்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள் நம்ம வீடுகளுக்குள்ளே இப்பயுமே நம்ம சூட்சமமாக நிறைஞ்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று அவங்க ஆசி தர்றதுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட கெட்ட கர்மாவை அழிக்கணுங்கிறதுக்காகவும் நல்ல புண்ணியங்கள் நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிறதுக்காக நமக்கு பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வந்த இந்த வேளையில் இப்போ நம்ம பெருமாளை வழிபடும் பொழுது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம தவற விடவே கூடாது. அதாவது மகாலயபட்ச நாட்களில் நம்ம பித்திருக்களுக்கு முதல்ல வழிபட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்க சுவாமி பூஜை அறைக்கு விளக்கேற்றி நம்ம வழிபடுறது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது, உயிரினங்களுக்கு நாம் என்ன முடியுமோ எளியவர்களுக்கு நாம் செய்கிறது. அதுபோல் இந்த சனியினுடைய நம்ம டே டு டே கர்மாவை கரைச்சிக்கிறதுக்கு பெருமாளை வழிபடுறது. அப்போ நின்ற பெருமாள்னும் நம்ம நிறைய ஸ்தலங்களில் பார்க்குறோம், சயன பெருமாளும் பார்க்குறோம். நீங்கள் ஏதோ ஒரு சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை இல்லை புரட்டாசி நாளில் உங்களுக்கு எந்த நாள் உகந்து இருக்கோ காலையில் அந்த பித்திருக்களுக்கான அந்த விஷயங்களை மகாலயபட்சத்தில் சொல்கிறேன். நீங்கள் அவங்க சாதம் அது போல் வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சயன பெருமாள் படுத்திருக்க பெருமாளை நீங்கள் போய் இப்போ வழிபடும் பொழுது உங்களோட நீண்ட நாள் வியாதிகள், கிரானிக் டிசீஸ் அத்தனையுமே உங்களோட நோய்கள் தீரக்கூடிய அந்த ஒரு உன்னதமான விஷயம் நடக்கும். சயன பெருமாளை நம்ம வழிபடும் போது, நின்ற பெருமாளை வழிபடும் போது உங்களோட கோரிக்கைகள், உங்கள் குடும்பத்துக்கான என்னென்ன கோரிக்கைகள் அத்தனையும் அந்த பெருமாள் அந்த காலடியில் நம்ம பாதம் பற்றும் போது நமக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த சனிக்கிழமை கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைச்சாலும் எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். பெருமாளுடைய ஆசி, சனியினுடைய நமக்கு கருணை பார்வை, பெருமாளினுடைய புரட்டாசி மாதம் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது எப்போ போடலாம்? நீங்கள் மகாலயபட்ச நாட்கள் தான் உங்களுக்கு இப்போ ஒரு லீவில் இருக்கீங்க, மகாலயபட்ச நாட்களில் தான் எங்களால் போட முடியும் அப்படின்னா அப்போ சனிக்கிழமை புதன்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் பெல் அடிக்கக்கூடாது, தீப தூபம் காமிச்சு நீங்கள் அதுபோல் பெருமாளுக்கு வழிபட்டுக்கலாம். அதே போல் சனிக்கிழமைகள் உகந்தது, புதன்கிழமையும் உகந்தது, ஏகாதேசியும் திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதரித்தது. அதனால் திருவோண நட்சத்திரத்துலையுமே நீங்கள் மாவிளக்கு போடலாம். வாங்க, சிம்பிளாக நான் இதை சொல்லி தந்திருக்கேன். அனைவருமே உங்களோட கோரிக்கைகள், நம்மளோட இந்த மனித ஜென்மாவுக்கு எவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது, கண்டிப்பாக சிக்கனை பிடிப்போம். கால்படி 5020 பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்களும் மாவு பச்சரிசின்னு வாங்கிக்கிங்க. அது குண்டு குண்டாக உள்ளே ஒரு ஒயிட் கலராக இருக்கும். இதுதான் மாவிளக்கு மாவுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு கால்படி, அதாவது 200 அரிசி எடுத்து நல்லா கழுவி களைஞ்சிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை எடுத்து இப்படி ஒரு வலையில் போட்டுக்கிட்டோம். தண்ணியெல்லாம் சொட்டிருச்சு. நல்லா ஒரு அரைக்கிறோம். அடியில் பிடிச்சிருக்கு. திரும்ப அப்படி கிளறி விட்டு நல்லா கூலிங்காக மாவு இருக்கணும். சலிக்கெல்லாம் வேண்டாம். அடியில் இருக்கிறத திரும்பவும் நல்லா எடுத்து விட்டு அரைச்சி இப்படி கூலிங்காக மாவு இருக்கணும். ஒரே அரைப்பாக நல்லா அரைச்சி 2-3 தடவையாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1/4 பங்கு பொட்டுக்கடலை, அதையும் நைஸாக அரைச்சி இந்த மாவில் கலந்துட்டோம். இப்போ சனிக்கு பிரீத்தி, பெருமாளுக்கு உகந்தது இல்லையா, அந்த எள்ளை சடன்னு வறுத்து அந்த மாவில் போட்டுட்டோம். இப்போ 1 பங்கு அரிசிக்கு தலையை தட்டி 1 பங்கு வெல்லம், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம் 200 அரிசிக்கு. இதை நல்லா இப்படி ஒரு 20% ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா சிரப்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கல் மண் இருந்தால் வடிகட்டிடுங்க. 1/4 பங்கு தேங்காயை இதுக்குள்ளே போட்டுடுறோம், துருவுன தேங்காய். இதை 1 நிமிஷம் அப்படியே அனலில் வச்சுருக்கோம். இதை எடுத்துடுறோம். இப்போ இந்த மாவு, எள், பொட்டுக்கடலை மாவு எல்லாமே நல்லா கலந்து கொடுக்குறோம். ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் பொடி போடுங்க. இப்போ நல்லா அந்த மேலே இருக்க தேங்காயெல்லாம் அப்படியே கரண்டியில் எடுத்து விட்டு பாகம் அதுவுமா போட்டுக்கிறோம்.
இதாக அரிசி அடர்த்தியாக இருந்தால் எல்லாமே இழுத்துக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நிறுத்தி வச்சுருங்க பாகை. இப்போ நம்ம நெய் போடக்கூடாது, நல்லா ஜூடு ஆறணும். பாருங்கள், இது கொஞ்சம் சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. வேணுன்னா இதை போட்டுக்கலாம். ஒரு சில நேரம் பத்தாது பாகு, அப்போ கொஞ்சம் இதில் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தெளித்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ மாவு ஆறினோடனே 1½ டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன், கெட்டியான நெய். அதாவது சூடாக இருக்கக்கூடாது, நெய் ஆறி இருக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம். மாவை 2ஆக பிரிச்சுக்கிறோம். எப்பயும் 2 மாவிளக்கு போடுறது நல்லது. ஒரு கொலக்கட்டையும் வைக்கணும், இது பிள்ளையாருக்காக. இப்போ மாவை அதாவது கொஞ்சம் சப்பட்டையாக அப்படி ரெடி பண்ணிக்கணும் பெருமாளுக்கு. பாருங்கள், இப்படி உங்களுக்கு வெடிப்பு போல் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சிரப்பை போட்டு அப்படி சரி பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு முறை நம்ம இதெல்லாம் செய்துட்டு இருக்கும்போதும் ஓம் நமோ நாராயணாய நம. பாருங்கள், இப்படி 2வது விரல் லக்ஷ்மிக்கான மகாலட்சுமிக்கான விரல், அதில் தான் நம்ம அப்படி ஒரு குழி பண்ணுறோம். இதில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். திரியை பாருங்கள், இப்படி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க பஞ்சு திரியை இப்படி நல்லா பட்டையாக இப்படி புசு புசுன்னு பண்ணிக்கிட்டு எல்லாத்தோட ஓரத்தையும் மேலே கொண்டு வந்துடுங்க. அதை மேலே அப்படி திரி போல் திரிச்சு விடுங்க. இது போல் 2 திரி பண்ணிக்கிங்க. இதை அப்படியே 2ஆக வச்சுக்கிறோம். இப்போ மஞ்சள் குங்குமம், மஞ்சளில் தண்ணி போட்டு, இது வந்து என்னோடது வெள்ளி கம்பி. நீங்கள் அந்த 2வது விரலில் கூட வச்சுக்கலாம். அந்த தீக்குச்சியிலலாம் வைக்கக்கூடாது. இதில் குங்குமத்தை அந்த 2வது விரலில் வச்சுக்கிறோம். இப்போ நெய் போட்டுக்கிறோம். நல்லா அந்த குழிவாக இருக்கிறதில்ல வேணுங்கிற அளவுக்கு நெய் விடுங்க. இப்போ அந்த திரியை பாருங்கள், அப்படி போடுறோம். அந்த மேலே அந்த தண்டு நீட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா உறிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்களோட பூஜை ரூமில் எரியறது போல் இருக்கணும். இப்போ பெருமாளை ஒரு மணப்பலகையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். துளசி இலை வச்சுருக்கோம், இருக்கிற பூக்களை வச்சுருக்கோம். இப்போ நாம் அந்த மாவிளக்கை ஏற்றிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. மந்திரத்தை சொல்லிக்கிறோம். தீர்த்தத்தில் 2 துளசி இலையை போட்டு வைக்கிறோம். இப்போ மகாலயபட்சமாக இருந்தால் நீங்கள் பெல் அடிக்க வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் பெல் அடிக்கலாம். தீப தூபம் காமிச்சு பெல் அடிக்கலாம். உங்களோட தேவைகள் அத்தனையும் இன்று செவிசாய்ப்பார் பெருமாள். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் மகாலட்சுமியே நமக.